ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் நடிப்பில் ரஞ்சித் டைரக்ஷனில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற தங்கலான் இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எதுக்கான விக்ரம் கெட்டப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு கதைக்களம், அப்புறம் அந்த ட்ரெய்லர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்துச்சு இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. பட் இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1850ஆம் ஆண்டு வட ஆற்காட்டில் ஆதி குடிவாசியாக வசிச்சுட்டு இருக்காங்க விக்ரம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே. ஸோ அப்போ அந்த ஊரில் இருக்கிற மிராஸுக்கு அடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்திலேருந்து திப்பு சுல்தான் சோழ பேரரசுகள் தங்கம் எடுத்த இடத்துக்கு அந்த ஊர் மக்களை கூட்டிட்டு போகிறதா வராங்க தங்கம் எடுக்கிறதுக்காக. ஸோ அவங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. அங்கே பேய் இருக்குது, நாங்கள் தங்கம் எடுக்க வரமாட்டோம்ன்ற மாதிரி பயந்து ஓடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருக்கிற சில பேர் மட்டும் சியான் விக்ரம் பசுபதி ஸோ இவங்களை உட்பட சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட தங்கம் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன ஆச்சு, தங்கம் எடுத்தாங்களா இல்லையா, அங்கே பேய் இருக்கா இல்லையா, அந்த ஊர் மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையாங்க. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ஜிவி பிரகாஷ் தான். வேறு சைன் தட்டே கிடையாது. ஜிவி பிரகாஷ் அப்படி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காரு, பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. இதற்கு முன் பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருவன் அந்த படத்துக்கு மியூசிக் பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு டாப்லேருந்து எண்டு வரைக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் டாப்லேருந்து எண்டு வரைக்கும் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. மியூசிக் தரமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் நிறைய படத்துக்கு மியூசிக் போடணும். அவர் நடிக்கிறதை விட்டுட்டு நிறைய படத்துக்கு மியூசிக் போடணும். ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் நிச்சயம் நிறைய படத்துக்கு மியூசிக் போடணும். அந்தளவுக்கு ஒரு பிஜிஎம்ல இந்த படத்தில் ஒரு சம்பவத்தை அப்படி விட்டுருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் சொல்ல வார்த்தையே கிடையாது. இந்த படத்தை டாப்லேருந்து எண்டு வரைக்கும் தூக்கிட்டு போகிற ரெண்டு கைகள் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அப்புறம் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரும் மட்டும்தாங்க. சியான் விக்ரம் ஒரு மீம்ஸ் ஒன்று நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த படத்தில் நானே அப்பாவும் நடிச்சிருப்பேன், இந்த படத்தில் நானே அம்மாவும் நடிச்சிருப்பேன், இந்த படத்தில் நானே அண்ணன் நடிச்சிருப்பேன்ற மாதிரி ஒரு மீம்ஸ் பார்த்துருக்கலாம் விக்ரம் வச்சு. ஏன்னா நிறைய கெட்டப்ஸ் போடுவார்ல, அதே மாதிரி இந்த படத்திலையும் 3 முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தையும் விக்ரமாக தான் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் நடிப்பில் அந்த கேரக்டராகவே அந்த தங்கலான அந்த கேரக்டராக பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு, பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிப்பில் ஒரு தரமான சம்பவம். நிச்சயம் அவருக்கு ஏன்னா ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிப்பில் பசுபதியாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், ஸோ இவங்களாம் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குதுங்க. இந்த படத்தில் என்ன மைனஸ்ன்னு கேட்குறீங்களா? ஸ்க்ரீன் பிளே பெரிய ட்ராபேக்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவை சொதப்பி வச்சுருக்காங்க. படம் ஸ்டார்ட் ஆகும் போதே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகிற படம் பார்த்தீங்கன்னா இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் படம் பார்த்துருக்கீங்களே, இந்த புதையில தேடி போவாங்களே அதே மாதிரி தங்கத்தை தேடி போகிறாங்க. அவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறுகள் வருது. 1001 படத்தில் அவங்க அந்த அந்த கோட்டைக்கு போகிறத பார்த்தீங்கன்னா போகும்போது நடுவில் நிறைய இடைஞ்சலாம் வரும்ல, அதே மாதிரி இந்த படத்துலையும் 1001 ஸ்டைல் நிறைய இடைஞ்சலாம் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க போகிறாங்க. அங்கே போயிட்டு தங்கம் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதான் செகண்ட் ஹாஃப். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா இரும்பு கோட்டை முரட்டு சிங்கமும் 1001 கலந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக போகிற கதை பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக இல்லை. ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே சில ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஆக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பிஜிஎம்மால் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக இந்த இம்பாக்ட் கொடுக்கல. ஸோ இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக ஒரு பூஸ்மெண்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ ரொம்ப ஸ்லோவாக மூவாக கதை தான். செகண்ட் ஹாஃப் ஆச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கிளைமேக்ஸ்லாம் படத்தை எப்படா முடிப்பீங்க அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சொத்தப்பான்னு சொல்லாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை படத்துக்கு எங்கள் நிலம், நாங்கள் மீண்டு எழுவோம், எழுத்த கொடுங்க, நாங்கள் மண்ணை கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க தெரியல. ஸோ அதெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிக்குது. வசனன்ற பேரில் திரும்ப திரும்ப அதில் அந்த படங்களை கேட்கும்போது திரும்ப திரும்ப போர் அடிக்குது. வேறனா புதுசாக ட்ரை பண்ணுங்க, அதை விட்டு திரும்ப அதையே பேசிட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. விக்ரம் பேசுகிற டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கைத்தட்டல் வரவே இல்லை. அவர் உணர்ச்சியசமாக பேசுகிறாரு, பட் இருந்தாலும் எங்கேயுமே கைத்தட்டல் வரல. எதுக்கானா சலிச்சு போச்சு, அந்த டைலாக் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. ஸோ அதனால் எங்கேயுமே கைத்தட்டல் வாங்க வசனன்ற இதில். அதுக்கப்புறம் மாளவிகா மேனன், இந்த மாளவிகா மேனன் இருக்காங்களே, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 3 படத்தில் லாஸ்ட்டு தனுஷ் அந்த சூசைட் பண்ண போகிறப்போ இந்த ஆவிகள் மாதிரி சில வரும்ல, அந்த பச்சை கலர் வரும், இப்படி பார்க்கும் தனுஷ் அப்படி எப்படி காட்ட வரல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அங்கங்கே விக்ரம பயணிச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் கலகலப்பு படத்தில் அஞ்சலி மாதிரி கத்துறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மாளவிகா மேனனுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கவே இல்லைங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சியான் விக்ரமுக்காகவும் ஜிவி பிரகாஷுக்காகவும் நிச்சயம் ஒரு டைம் தேட்டரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதே ரஞ்சித் ஃபார்முலா தான். மீண்டெழுந்தோம், எங்கள் நிலம், எங்கள் இடம், கொடுக்க மாட்டோம், அதே ஃபார்முலா தான். அதில் தங்கத்தை உள்ளே போட்டு ஏதோ கிண்டி வச்சுருக்காங்க. சியான் விக்ரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ படங்கள் நடிக்கிறாரு.
ஆனால் பாருங்கள் டைரக்டர்ஸ் வந்து அதை மதிக்காமல் இது மாதிரி வந்து குப்பை கதைகளையும் குப்பையான ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் கொடுத்து அவருடைய ஹார்ட் ஒர்க்கை பாழாக்குறாங்க. அது இந்த படத்துலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 ரேட்டிங் கொடுக்கலாம். எதுக்கான சியான் ஆக்டிங்காக இருக்கட்டும், ஜிவி பிஜிஎம் இருக்கட்டும். ஸோ இதுக்காகவே நிச்சயமாக வந்து 3 கொடுக்கலாம். அதை தவிர்த்து இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. தங்கலான் நொந்தலான். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.